கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்ற மயான கொள்ளை திருவிழா. 3 மாநிலங்களில் இருந்து 1 லட்சம் பக்தர்கள் குவிந்தனர். அந்தரத்தில் தொங்கி சென்று சாமிக்கு சிறப்பு ஆராதனை. நாடு முழுவதும் மகா சிவராத்திரி முன்னிட்டு நேற்று முன்தினம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினத்தில் மகா சிவராத்திரி முன்னிட்டு ஸ்ரீ அங்காளம்மன் மற்றும் பூங்காவனத்தம்மன் கோவில் மயான கொள்ளை திருவிழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நாளான நேற்று மயான கொள்ளை திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. காலை முதலே அலங்கரிக்கப்பட்ட தேரில் ஸ்ரீ அங்காளம்மன் பூங்காவனத்தம்மன் பக்தர்களுக்கு அருள் பளித்தார். அதனைத் தொடர்ந்து மயான கொள்ளை தேர் திருவிழா ஊர்வலம் தொடங்கியது. வழி நெடுங்கிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மனை வணங்கி அருள் பெற்றனர். இதில் நேர்த்தி கடன் செலுத்தும் வகையில் ஆயிரக்கணக்கான பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் அம்மன் வேடமடிந்து மேளதாளங்களுடன் ஊர்வலமாக சென்றனர். பலர் அழகு குத்தியும் அந்தரத்தில் தொங்கியபடி ஊர்வலமாக சென்றனர். இதனை காண்பதற்காகவும் அம்மனை தரிசனம் செய்யும் வகையிலும் தமிழகம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், ஓசூர் போன்ற இடங்களிலிருந்தும் அண்டை மாநிலங்களான கர்நாடகா, ஆந்திரா போன்ற இடங்களிலிருந்து 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் குவிந்தனர். மயான கொள்ளை தேர் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான அம்மனுக்கு அந்தரத்தில் தொங்கியவாறு சென்று மாலை அணிவிக்கும் வினோத நிகழ்வு நடைபெற்றது. காவிரிப்பட்டினம் பேருந்து நிலையம் அருகே அம்மன் ஊர்வலம் வந்த போது அந்தரத்தில் ராட்சணத்தில் அழகு குத்தி கொண்டு தொங்கியவாறு பக்தர்கள் 100 அடி தூரம் சென்று அம்மனுக்கு மாலை அணிவித்தல், தீபாராதனை செய்தல் மற்றும் கை குழந்தையை ஏந்தி சென்று மாலை அணிவித்தல் போன்றவை செய்து தங்களது நேர்த்தி கடன் செலுத்தினர். இந்த வினோத நிகழ்வானது லட்சக்கணக்கான பக்தர்கள் கண்டு அம்மன் ஆசி பெற்றனர். இதனைத் தொடர்ந்து மயான கொள்ளை நிகழ்ச்சி நடைபெற்றது. மயானத்திற்கு சென்ற அம்மன் ஊர்வலத்தின் போது பூசாரி சாட்டையால் அடிக்கும் வினோத வழிபாடு நடைபெற்றது. இந்த மயான கொள்ளை திருவிழாவுக்கு முன்னிட்டு கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற இடங்களில் இருந்து சிறப்பு பேருந்துகள் காவிரிப்பட்டினத்திற்கு இயக்கப்பட்டன. 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். மயான கொள்ளை திருவிழாவிற்கு வருகை தரும் பக்தர்களுக்கு வழி நெடுங்கிலும் அன்னதானம், தண்ணீர், நீர்மோர் வழங்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது.